நீங்க எல்லாம் இன்டர்வியூ வந்துருக்கீங்களா? You way coming. வணக்கம் சார். வணக்கமா? வணக்கம் சொல்றதுக்கு இங்கதான் தமிழ் பட்டிமன்றமா நடக்குது. ஆபீஸ் குட் மார்னிங் சொல்லணும். குட் மார்னிங் சார். That's correct. Sit down. உட்காருன்னு சொன்ன உடனே பாட்டம் விட்டுச்சார் மாதிரி முழுசா உட்காந்து அப்படியே சாஞ்சிக்க வேண்டியதா? அதுக்குன்னு விழுந்துறாரு ஓரமா உட்காந்து. What's the name? அங்கே இருக்காங்க. அங்கே இல்லாம இங்கே இல்லாம கன்னியா? மகாலட்சுமின்னு அம்சமா பேர் வச்சிருக்க கூடாது? இது நான் வச்சிட்ட பேர் இல்ல சார், எங்க அப்பா அம்மா வச்சது. ஆமா, பெரிய அப்பா அம்மா. எனக்கு தெரியாது உங்க அப்பாவை. எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா சார்? பெரிய ஆல் இந்தியா ஃபேம் உங்க அப்பா. உங்க அப்பா பேரு என்ன? 3040. கார் நம்பருக்காக உங்க அப்பா பேரை சொல்லு. அதுதான் சார் எங்க அப்பா நம்பரு. என்ன நம்பர்ல இருந்தாலும் பேரை வச்சிருக்கானே? என்ன வேலை? போலீஸ் கான்ஸ்டபிள். போலீஸ் கான்ஸ்டபிளா? போலீஸா? அப்ளிகேஷன் பார்த்தலாம் உங்க அப்பா பேர் அதெல்லாம் டீடைல்லாம் ஃபில் பண்ணியாச்சா? சரி சரி. ஏன் சார் திக்குது திணறுது? அது எனக்கு சின்ன வயசுல இருந்து போலீஸை பார்த்தா திக்கும், இன்ஸ்பெக்டர் பார்த்தா திணறும். அம்மா உனக்கு அப்பாயின்மெண்ட் நிச்சயமா உண்டு. எழுதுமா வந்து பின்னாடி வாமா. அப்பாவை நான் ரொம்ப சீக்கிரம் சொல்லுமா? சரி அதெல்லாம் விடப்படுமா? வந்து என்ன டச் பண்ணல. You will coming. ஆபீசர் எங்க? ஆபீஸ்ல தான் இருக்காரு. ஓஹோ, அப்ப இன்டர்வியூ எங்க இல்லையா? இங்கதான் இன்டர்வியூ. யாரும் காணுமே. குத்துக்கெல்லாம் நான் ஒருத்தன் நிக்கிறேன் உன் கண்ணுக்கு தெரியலையா? நீ பியூன் இல்ல? என் பேச பார்த்தா உனக்கு பியூனா தெரியுதா? நீ தான் வெளியில வந்து கூப்பிட்ட. இன்டர்வியூல பியூன் தான் இப்படி கூப்பிடுவா. நீ யாரு? I am here. அப்படின்னா? அசிஸ்டன்ட் மேனேஜர். ஐயோ சாரி சார், தெரியாதனமா உள்ள வா போட சொல்லிட்டேன். உடைக்கிறத நிறுத்து. பரவாயில்ல உட்கார். தேங்க்யூ சார். என்னமோ கேட்கணும்னு. உன் பேரு? ராகினி. ஸ்வீட் ஹனி நேம். உங்க பேரு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? Why not? என் பேர் துளசி. துளசி. துளச்சா? துளசி இல்ல, துளசி. பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்களே அந்த துளசி. என்ன படிச்சிருக்க? பிஏ. எந்த பள்ளிக்கூடம்? சார் நான் பிஏன்னு சொன்னேன். பி எல்லாம் பள்ளிக்கூடத்துல இல்ல, காலேஜ்ல இல்ல. காலேஜ் ஐ அம் ஆல்ரைட். வயசு? சார் நான் இந்த மேட்ச்ல அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் அப் பண்ணிருக்கேன். நீங்க பார்க்கல? அப்ளிகேஷன்லாம் வெறும் ஃபார்மாலிட்டி தான். நிர்ணயிக்கிறது இந்த நேர்முக பேட்டியில தான். ஆமா, இதுக்கு முன்னால எங்கேயாவது நீ வேலை செஞ்சிருக்கியா? செஞ்சிருக்கு சார். எங்க வீட்டுல சமையல் வேலை, வாஷ் பண்ற வேலை, கிளீன் பண்ற வேலை. சிந்தா பேசுற நீ. ஆமா, இந்த புடவை காட்டனா டெலிகாட்டனா டெல்லினா டல்லஸா? இதுக்கு முந்தி நீங்க புடவை கடையில இருந்தீங்களா சார்? புடவை பேரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. இந்த உலகத்துல எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. நான் ஒரு பெரிய மாஸ்டர். வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார் சார்? இது தெரியாதா? அமெரிக்காவை கண்டுபிடிச்சது ஒரு அமெரிக்கன். தாஜ்மஹாலை கட்டினது யார் சார்? ஹைதராபாத் நவாப் அல்லது ஆர்காட் நவாப். சரி, இந்தியாவின் முதல் ஜனாதிபதி? ஜவஹர்லால் நேரு அல்லது அவங்க அப்பா மோதிலால் நேரு. அது சரி, கேபி சுந்தராம்பாள் நடிச்ச படத்துல உங்களுக்கு பிடிச்சது? பத்ரகாளி அல்லது பார்மகளே பார். ஆமா, அதையே அல்லது அல்லதுன்னு ஒண்ணு சொல்றீங்க. அல்லது அல்லதுன்னு ரெண்டு அல்லது போட்டு வச்சா ஏதாவது ஒரு அல்லது பிக்ஸ் ஆகுமே தான். ஆமா திலக், இப்ப யாருக்கு இன்டர்வியூ நடக்குது? உங்காட்டுக்கு சின்ன பிள்ளைங்க மாதிரி என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கிறேன். இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை இல்ல. கெட் அவுட். வேலை இல்லையா? உங்க வேலைக்கே வேட்டி வைக்கிற பாருங்க.
என்கிட்ட நீங்க சம்திங் கேட்டீங்கன்னு முதலாளி கிட்ட சொல்ல போறேன். வேண்டாம், எனக்கு ப்ரொமோஷன் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இப்பவே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போறேன். கொஞ்சம் வெளியே உட்காரு. இதெல்லாம் தலையெழுத்து. அம்மா வந்துட்டியாமா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. கடவுளே, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் கவலை. ஏமா அப்படி? நானா உன்னை வேலைக்கு போக சொல்லல. நீ சம்பாதிச்சுட்டு வந்துதான் அடுப்ப தைக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. இது வரைக்கும் எனக்காக நீ உழைச்சிட்டு போதாதா? படிச்சு முடிச்சிட்டு வீட்டுல சும்மா இருக்குது, போர் அடிக்குது, ஏதாவது வேலை பாக்குறேன்னு நான் தானே சொன்னேன். அப்புறம் உனக்கு என்னம்மா கவலை? வயசு பொண்ணுக்கு வேலை எல்லா தாய்க்கும் உண்டாகிற கவலைதாம்மா அது. உன்ன மாதிரி வயசு பொண்ணுங்களுக்கு சோதனைங்க எப்போ எங்கேன்னு காத்துக்கிட்டு இருக்கும். அப்பதான் நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆபீஸ்ல ஆம்பளை கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் நெருப்போடதான் பழகணுங்கிற எண்ணம் உன் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். தலை கொசந்த பிள்ளைங்களுக்கு தாய் தப்ப ஓரளவு தான் சொல்ல முடியும். பாக்கிய அவங்க பாத்துக்க வேண்டியது. கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவும் இருக்குமா. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? நீங்க கல்யாணம் வீட்டுக்கு தானே போறீங்க. எப்படி கண்டுபிடிச்ச? கேள்வி சொல்லுச்சே. அட அகத்த கௌரி, உன்னை விட்டுட்டு அண்ணன் மட்டும் கல்யாண வீட்டுக்கு போகுது, விடாதே உடனே போயிட சொல்லுச்சு. நானும் வந்துட்டேன். இது நானே கட்டி விடுறேன். இப்ப அவ பேர தோ போறாளா? பலே பலே. என்ன கழட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் போய் ஸ்வீட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வெட்டலான்னு பாக்குறீங்களா? விட மாட்டேன், நானும் வருவேன். வேற வேற ஏன் வேண்டாம். வீட்டுக்குள்ள உன்னால படுறது அவசியம் போதாதா? வெளியில வேற போய் அவமானப்படுவேன். நானும் வருவேன். ரெண்டே வார்த்தை, நீ வந்தா நான் போல, நான் போல நீ வரல. மாட்டேன் மாட்டேன், நானும் வருவேன் வருவேன். சொல்லியும் மருமக ஒரே அடிக்க விட்டான். இன்னும் ஒரு எழுப்பு எடுத்திருந்தா நாக்கு வெளியே வந்திருக்கு. என் மகனை கொண்டுடுவா போல இருக்க. ஏற்கனவே பாதி விசில் எடுத்துட்டா. அவ கழுத்துல நான் தாலி கட்டுறது தண்டனையா? என் கழுத்துல கையை கட்டி இருக்கிறான். முடிக்கிறது பாத்து. சிரிப்பு வரையா? கல்யாணத்துக்கு போறீங்க நீங்க, அந்த டயர் மாத்தத்துக்குள்ள இந்த டயரும் கல்யாண விசேஷங்களுக்கு எல்லாம் சம்சாரத்தையும் கூட்டிட்டு போனாதான் உனக்கும் கௌரவம், அதுக்கும் பெருமை. அப்படி சொல்லு. உனக்குதா எங்க எப்படி கௌரவமா போவாங்க எனக்கு தெரியும். அது நீங்க கோலத்தை பாரு. ரிசப்ஷனுக்கு வர போக கிடையாது. இதோ 5 நிமிஷத்துல கௌரியை ரெடி பண்ணி அனுப்புறேன்னா அப்படியே கூட்டத்தில் எப்படி நடக்கணும் கொஞ்சம் புத்தி சொல்லி அனுப்பு. ஹலோ ஜனா. ஹலோ, இது மிஸ்ஸஸ் கௌரி. ஹலோ வாங்க. எமக்கு அவன் கும்பிடுறான், நீ கையை கொடுக்குறியா? சந்தனா கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். உள்ள வாங்க. கௌரி, எனக்கு 2 கூல் ட்ரிங்க்ஸ்ல எனக்கு ரொம்ப இஷ்டம். 2 போதுமா? ஸ்வீட் இல்லையா? ஐயோ ஸ்வீட் ஸ்வீட். ஐஸ்கிரீம். ஐயோ ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். பாபா 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 அது எத்த ஐஸ்கிரீம். காலிங் பெல்லுக்கும் ஆபீஸ்ல எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுல குடும்பங்கிறது ஆபீஸ்ல இல்லப்பா, வீட்டுலதான் இருக்கு. இப்ப புரியுதா? பணம் வாழ்க்கையில ஒரு அம்சமே தவிர. போதுமா, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காது. இவளை போய் கட்டிக்கிட்டேன்னு நீ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காத. உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ நடந்துக்கிற முறையில அவ அசட்டுத்தனம் அதிகமாகுமே தவிர குறையாது. குழந்தைங்க தப்பு செய்துட்டா குற்றவாளின்னு சொல்றோம். அந்த குழந்தைக்கு நயமா நல்லதை எடுத்து சொல்லல. அந்த மாதிரி சரிதான். அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க அவளை கட்டிக்கிட்டேன். வாத்தியார் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியாதப்பா வாழ்க்கை பாடம். நீயே கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நிதானமா படிச்சு தெரிஞ்சுக்க.
இழந்து அலைஞ்ச அந்த பணம் இப்போ ஆதிக்கத்துக்கு வந்து உன் கண் அசைவுக்கும் காலிங் பெல்லுக்கும் ஆபீஸ்ல எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுல குடும்பங்கிறது ஆபீஸ்ல இல்லப்பா, வீட்டுலதான் இருக்கு. இப்போ புரியுதா? உண்மைதான். இல்லாதவனுக்கு கவலை இல்லை, இருந்தும் இல்லாதவனுக்கு நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி எனக்கு கிடைக்கணும்னா என் அசட்டு மனைவியை அறிவுள்ள பெண்ணா மாத்தணும். மாத்துவேன். அவ செய்கிறதா குழந்தைத்தனமும் குறும்புத்தனமும் இருக்கே தவிர சிந்தனையில நான் அவளுடைய புருஷனுங்கிற தெளிவான நினைவு இருக்கு. அடம் பிடிக்காளே தவிர என் அன்பு அவளுக்கு மட்டும்தான் சொந்தம். சுயநலம் விவரம் புரியாத அந்த பிஞ்சுடத்துல பேர் விட்டு இருக்கிறது எனக்கு இல்ல. அவ உன்னை புருஷனா நினைக்கிறேன். ஏன்னா அவளே ஒரு விளையாட்டு பொம்மை. உயிர் உள்ள அந்த அழகான பொம்மைக்கு நான் ஏன் உணர்ச்சியை கொடுக்க முடியாது? அறியாம இருள்மண்டி கிடக்கிற அந்த குழந்தை மனசுல அறிவுங்கிற அகலவளுக்கு என்னால் ஏற்றி வைக்க முடியாது. தான் முடியும். அந்த வகையில உன் முயற்சி ஒரு சோதனையா தான் முடியும். இது விபத்தினால ஏற்பட்ட விளைவில்லை, விதிவசத்தினால ஏற்பட்டது. உடல் நோய்க்கு மருந்து இருக்கு, ஊழ்வினைக்கு மருந்து இல்லை. இடிஞ்சு போனதை புதுப்பிக்கலாம். முடிஞ்சு போனது அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை ஒரு சதுர விளையாட்டு. ஆடுறது விதி, ஓடுறது கௌரி, தேடுறது ஜனா. தேடு. நீ தேடிவிட்ட வாழ்க்கையில நிம்மதி எங்கன்னு தேடிக்கிட்டே இரு. இப்பதான் எனக்கு புரியுது, பெத்த தாயை ஜெயிச்ச புள்ள இந்த உலகத்துல யாரும் இல்லை, யாருமே இல்லம்மா. ஆகலி, நீங்களா? வேலை கிடைச்சாச்சா? உங்க கார்ல போன முகூர்த்தம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்பவே கொடுத்துட்டாங்க. வெரி குட். வாயா, உன் வீட்டுல டிராப் பண்றேன். பரவாயில்ல சார். ஆல்ரைட். கார் மாறி இருக்கு. ஆமா. உங்ககிட்ட நிறைய கார் இருக்கு போல இருக்க. நீங்க பெரிய பணக்காரன்னு நினைக்கிறேன். உங்க கம்பெனியும் அண்ணா கலையில தான் இருக்கா? ஆமா, அங்க ஃபர்ஸ்ட் லைன் பீச். என்ன பிசினஸ்? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஆமா, உங்க கம்பெனி எப்படி இருக்கு? ரொம்ப நல்ல கம்பெனி சார். ஆனா அதுல சில முண்டங்களும் தண்டங்களும் இருக்கு. முண்டங்களும் தண்டங்களுமா? யாரவங்க? அசிஸ்டன்ட் மேனேஜர் துளசிராமன் ஒரு முண்டம். பணமரத்துல பாதி. அன்னைக்கு அவர்கிட்ட தான் இன்டர்வியூக்கு போனேன். கம்பெனி விஷயத்தை பத்திட்டு கல்யாண சகர் மாதிரி கேள்வி கேடுச்சு சார். இந்த முண்டத்துக்கு போய் அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவி கொடுத்திருக்கார் பாருங்க அந்த முதலாளி. அப்போ முதலாளி ஒரு முண்டங்கறியா? நோனோ, எங்க முதலாளி அப்படி சொல்வேனா சார்? ஆமா, முதலாளி நீ பாத்திருக்கியா? இல்ல, கம்பெனில அனாவசியமா யாரும் அவர் பார்க்க முடியாதா? முதலாளினா அப்படி இல்ல சார் இருக்கணும். ஆமா, முதலாளியை பார்க்காமலே அவர் நல்லவன் எப்படி சர்டிபிகேட் தர்றேன்? கடவுள யார் சார் பாத்திருக்காங்க? ஆனாலும் பக்தின்னு இருக்கு பாருங்க. இவ்வளவு புத்திசாலியான உனக்கு சேல்ஸ் கேர்ள் வேலையில இருந்து செக்ரட்டரி வேலைக்கே ப்ரமோஷன் கிடைச்சாலும் கிடைக்கலாம். என்னமோ நீங்க தான் ஐஏடி முதலாளி மாதிரி சொல்றீங்க. முந்தி சொன்னீங்க நடந்தது, இப்ப சொல்றீங்க இதுவும் நடக்கலாம் இல்லையா? ஒரு காதல் தேவதை, இரு கண்கள் பூமழை, இவள் ராஜவம்சமோ ரதி தேவி அம்சமோ? ஒரு காதல் நாயகன் மலர் மாலை சூடினான், இரு கண்ணில் ஆயிரம் தமிழ் கவிதை பாடினான். ஒரு காதல் நாயகன் மலர் மாலை சூடினான்.
தமிழ் கொண்ட வைகை போலே திருமேனி நடை போட சார்வேந்த நாடும் ஊர்கோலம் போகும் தேர் போலும் இடையாட பனி போல கொஞ்சம் பார்வைகள் எடை போட நீ கொஞ்சம் தழுவ நான் கொஞ்சம் தழுவ நாடங்கள் தடை போட மேலாடையாய் நான் மாறவோ கூடாதன நான் கூடவோ ஒரு காதல் தேவதை இரு கண்கள் பூமழை இவள் ராஜவம்சமோ ரதி தேவி அம்சமோ கடல் நீளம் கொண்ட கூந்தல் கண்ணாடி பூச்சூட மடல் கொண்ட வாழை கடந்தந்த தீபம் மண்ணாடி மாமல்லன் என்னை கொஞ்சும் சிவகாமினியாக காலங்கள் தோறும் அழியாத காதல் சிற்பங்கள் உருவாக ஒரு நாடகம் கூடல்களில் அரங்கே